அனைவருக்கும் வணக்கம். என் பேர் இளங்கோவன் கிருஷ்ணன். என்னோட சேனல் பெயர் வாய்ஸ் ஆஃப் தமிழன். இந்த பதிவு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பதிவு. என் வாக்கு என் உரிமை அதற்கான பதிவு. நம்மளுடைய வாய்ஸ் ஆஃப் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது என்னுடைய முதல் வீடியோ, முதல் பதிவு. என் வாக்கு என் உரிமை. தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக தமிழனின் குரல் உலகெங்கும் ஒலிக்கும். இந்த பதிவு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான பதிவு. இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த சிட்டி, டாக் ஆஃப் அவர் கண்ட்ரி என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நன் அதர் தேன் தேர்தல் 2024. நம்மளுடைய நாடாளுமன்ற தேர்தல் வருகின்ற 19ஆம் தேதி ஏப்ரல் மாதம் துவங்க உள்ளது. இந்த தேர்தல் 19th ஏப்ரல் 2024 ஸ்டார்ட் ஆகி 1st ஜூன் வரைக்கும் நடக்கும். அதாவது முதல் தடவையாக 44 நாட்கள் நடைபெற உள்ள ஒரு தேர்தல் திருவிழா. அது எப்படி சொல்லலாம்னா 7 கட்டமாக இந்த தேர்தல் நடக்குது. 7 phases. இந்த தேர்தல் 7 phases-ஆக நடக்குது. முதல் கட்டமாக தமிழ்நாடு மற்றும் இதர மாநிலங்கள், புதுச்சேரி உட்பட 102 நாடாளுமன்ற லோக்சபா சீட்டுக்கான முதல் கட்ட தேர்தல் நடக்க போகுது வர 19ஆம் தேதி ஏப்ரல். ஏன் இந்த தேர்தலை பற்றி இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, என் வாக்கு என் உரிமை அதை நோக்கி தான் நம்ம பயணம் செய்கிறோம். நம்மளுடைய ஒரு பேசிக்கான ஒரு கடமை இருக்குது எல்லாருக்குமே. அது எலெக்ஷனில் ஓட்டு போடுறது. நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு இந்த உயிர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை நம்ம அவங்களுக்கு திருப்பி செலுத்துறதுக்கு நம்ம ஒரு நல்ல பசங்களாக இருக்கணும், நல்ல பெண்ணாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு கொடுப்போம். அது மாதிரி இந்த இந்தியா நம்மளை பெற்றெடுத்திருக்கு. இந்த இந்திய தேசத்துக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளுடைய செய்ய வேண்டியது ஒரு எலெக்ஷன்லையும் தவறாமல் ஓட்டு போடுறது. நான் என்னுடைய ஓட்டை தவறாமல் ஒரு எலெக்ஷன்லையும் ஓட்டு பதிவு செஞ்சுருக்கேன். என்னைக்கு எனக்கு ஓட்டு உரிமை கிடைத்ததோ அன்றிலிருந்து இன்று வரை என்னுடைய ஓட்டை நான் தவறாமல் பதிவு செஞ்சுருக்கேன். அதோடைய பதிவை நான் சமூக வலைதளங்களையும் பதிவு செஞ்சுருக்கேன். 2011, 2014, 2016, 2019, 2021 இந்த 5 தேர்தலிலும் என்னுடைய வாக்கை நான் தவறாமல் பதிவு செய்துள்ளேன். ஓகே, ஏன் நான் இந்த வாக்குப்பதிவை பற்றி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம கடந்த 5 தேர்தல்களில் நம்மளுடைய வாக்கு சதவீதம் 75% கூட தொடலை. அதுதான் உண்மை. அதாவது 100% வாக்கு பதிவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. எலெக்ஷன் கமிஷனுடைய இலக்கும் அதுதான். பட் ஆனால் நம்ம அதை செய்கிறோமா, நம்ம கடமையை நம்ம செய்கிறோமா அப்படின்னா இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு. ஸோ 2011 நடந்த அசம்பிளி எலெக்ஷனில் நம்மளுடைய வாக்கு, அதாவது பதிவு செய்யப்பட்ட வாக்கு, போல்டு ஓட்டு பர்சன்டேஜ் 77.81%. 2011 சட்டமன்ற தேர்தல், அதாவது தமிழ்நாட்டில் நடந்ததில். 2016 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அளவில் வாக்கு பதிவான சதவீதம் 66.4%. 2016 மறுபடியும் நம்மளுடைய எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷனில் வாக்கு பதிவான சதவீதம் 74.16. 2019 திருப்பி நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம வாக்கு சதவீதம் இந்திய அளவில் 67.16%. 2021 கடந்த லாஸ்ட்டாக நடந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம வாக்கு 73.63%. இதுதான் நம்மளுடைய வாக்கு சதவீதம். நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 7,70,00,000 பேர். அதில் இந்த தடவை நம்மளுக்கு ரெஜிஸ்டராக இருக்கிற, அதாவது ரெஜிஸ்டர்டு ஓட்டு பண்ணியிருக்கவங்க மட்டும் 6,18,00,000 பேர். அதில் மேல் ஓட்டர்ஸ் 3,14,00,000 பேர், ஃபீமேல் ஓட்டர்ஸ் 3,03,00,000 பேர், மூன்றாம் பாலினத்தோர் 8,294.
ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் தடவை வாக்கு செலுத்த போகிறவர்கள் 5,26,205 பேர். ஸோ இப்போ 6,18,00,000 பேருக்கான பதிவு தான் இது. இந்த 6,18,00,000 பேரும் தயவு செஞ்சு உங்களுடைய வாக்கை வர 19ஆம் தேதி ஏப்ரல் 2024ஆம் தேதி உங்கள் வாக்கு செலுத்தணும். தவறாமல் செலுத்தணும். காலையில் 6 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த வாக்குப்பதிவு நடக்க போகுது. தயவு செஞ்சு உங்கள் வாக்கை வர ஏப்ரல் 19ஆம் தேதி உங்கள் வாக்கை நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு பதிவு செய்யுங்க. நன்றி. தேங்க்யூ.